தமிழ்நாட்டோட இடைக்கால பட்ஜெட் இப்போ தாக்கல் பண்ணியிருக்காங்க. பிப்ரவரி 17ஆம் தேதி தங்கம் தென்னரசு வந்து அரௌண்ட் ஒரு 2 மணி நேரம் பக்கம் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு நிறைய வந்து இவங்கெல்லாம் சொன்னது என்னன்னா, இவங்க இது வரைக்கும் பண்ண நலத்திட்டங்கள் பேரில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அதுக்கு அவ்வளோ பண்ணியிருக்கோம், இவ்வளோ பண்ணியிருக்கோம், எல்லா விஷயத்துக்காக எவ்வளோ எவ்வளோ கோடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோன்ற விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. பட் அகைன் அது வந்து எனக்கு மைண்ட்லேயே எங்கேயுமே ஏறல. பட் அகைன் என் வீட்டு பக்கத்தில் எங்கள் ஊருக்குள்ளே எங்கள் மாவட்டத்துக்குள்ளே எங்கேயாவது நான் ஒரு ப்ராப்பரான ஒரு விசிபிளாக நான் ஒரு டிஃப்ரென்ஸு இதை சேஞ்ச் தெரிஞ்சுன்னா நான் ஓகே அப்படின்னு ஏற்றுக்கலாம். அதனால் அந்த விஷயத்தில் பெருசாக ஏற்றுக்கல. ஆனால் சொன்ன ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஏற்றுக்கிட்டேன். இப்போ மாநிலத்தோட கடன் 2026-27 மாநில கடன் எவ்வளோ தெரியுமா? 10,62,00,000 கோடி ஆல்மோஸ்ட் அப்ராக்சிமேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வேணால் கரெக்டுன்னு தான் சொல்லலாம். ஏன் இது பெரிய விஷயமா சொல்கிறேன்னா, 2021 வரைக்கும் நல்லா நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 10 லட்சம் கோடி இருக்கா இப்போது? 2021 இந்த ஒரு ஆட்சிக்கு முன்னாடி வரைக்கும் சுதந்திரம் வாங்கினதுலேருந்து 2021 வரைக்கும் மொத்த கடன் எவ்வளோ தெரியுமா வந்திருந்தது? அரௌண்ட் 5லேருந்து 6 லட்சம் கோடி தான். இந்த வித்தின் 4 வருஷத்துல இவ்வளோ கடன் இப்போ வாங்கியிருக்கு. இதெல்லாம் யார் மேலே? நம்ம மேலே தான் வருது. இப்போ பார்த்தீங்களா, 5,000 ரூபா போட்டு விட்டாங்க, எல்லாம் வாங்கிட்டு உட்காந்துப்பீங்க. அந்த கடன் யார் கட்டுறது? 6,500 கோடி ஜஸ்ட் ஒரு 5,000 அப் கொடுத்துட்டு இதுக்கப்புறம் இன்னைக்கு கண்டினியூஸாக கொடுப்பாங்க 2,000 ரூபா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பஸ் ஆகட்டும் எல்லாத்துலேயும் இந்த காசுங்கிற விஷயத்தில் கொடுத்து ஒரு அதுவும் அப்பட்டமா இந்த இந்த 5,000 ரூபா வந்து எலெக்ஷன் கொடுத்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா அப்படி சரி நான் வந்து அடுத்த 3 மாதத்துக்கு சேர்த்து கொடுக்குறேன் அப்படின்னு 5,000 ரூபா கொடுக்குறாங்களே. அப்படி பார்த்தா 2023 எண்டில் தான் வந்து இந்த ஸ்கீமே கொண்டு வந்தாங்க. இவங்க 2021 ஆட்சிக்கு வந்துட்டாங்களா. அப்புறம் ஒரு 15-18 மாதத்துக்கு எங்கே மிச்சம் 18,000 20 சில்லற அந்த பேலன்ஸை கொடுக்கணும்ல, அதை கொடுக்காம விட்டாங்க. சரி, இதெல்லாம் வந்து அப்படமா தெரியுது. ஆனால் இதுன்னு தெரிஞ்சு வேற வழி இல்லாமல் நிறைய பேர் வந்து அட்லீஸ்ட் அந்த 2,000 ரூபா கிடைக்கட்டுமே, 5,000 ரூபா கிடைக்கட்டுமேன்னு திரும்பவும் நீங்கள் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணி கடைசியில் அதையே திரும்பவும் வந்து எல்லாத்துலையும் விலைவாசி நீ பார்த்துக்க. இன்கேஸ் வந்து இது இவங்களுக்கு சாதகமாக எலெக்ஷன்லாம் முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்ச இம்மீடியட்டாக கரண்ட் பில்லிருந்து எல்லாமே ஏறப்போகுது. சரி, இதை பற்றி நான் கம்ப்ளைண்ட் பண்ணால் எகைன் என்ன தூக்கி எனக்கு எதாவது ப்ராப்ளம் வரும். நான் சொல்லிட்டேன். சரி, இதுக்கப்புறம் இந்த 2026-27 அப்புறம் எதுக்கு பெருசாக பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருக்காங்கன்ற ஜஸ்ட் ஸ்டார்ட்டாக ஒன்று பார்த்துலாம். பள்ளி கல்விக்கு எனக்கு தெரிஞ்சு பள்ளி கல்வினா இவங்க ப்ரைவேட் ஸ்கூல் சிபிஎஸ்சியை சொல்கிறாங்களா இல்லை கவர்மெண்ட் ஸ்கூல் சொல்கிறாங்களான்னு கேட்குறேன். 48,534 கோடி. ஆமா, எனக்கு தெரிஞ்ச அதில் ஒவ்வொரு கோடி ஒவ்வொரு ஸ்கூலுக்கு ஸ்பெண்ட் பண்ணாலே பெருசாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரும். எங்கள் ஊரில் எனக்கு தெரிஞ்சு நான் போகிற வழி எல்லாத்துலேயும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் பார்க்குறேன். நாங்களாம் அப்படி ஒன்றும் ஸ்பெண்ட் பண்ணி இத்தனைக்கும் நான் ஸ்ட்ரென்த் வந்து டே பை டே கவர்மெண்ட் ஸ்கூல் உங்களுக்கே தெரியும் எப்படி கம்மியாக போயிட்டுருக்குன்னு. எல்லாருமே இப்போ அட்லீஸ்ட் சிபிஎஸ்சி இல்லைனாலும் அட்லீஸ்ட் மெட்ரிகுலேஷன் லெவலுக்காக எல்லாம் போயிட்டுருக்காங்க. இல்லை எந்த விஷயத்துல இவங்க இன்க்ரீஸ் இது பண்ணுறாங்கன்னு தர்ற. உயர்கல்விக்கு 8,500 கோடி. அப்புறம் புதுமை பெண் தமிழ் புதல்வனுக்கு மாதம் 1,000 ரூபா கொடுக்குறாங்களா, அந்த விஷயத்தையும் இப்போ இது பண்ணி அதுவும் இருக்குது. மகளிர் விடியல் பேருந்தில் வந்து 888 கோடி பேர் வந்து அத்தனை பயணங்கள் பண்ணியிருக்காங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ திரும்பவும் வந்து 1,722 கோடி இதுக்கு இப்போ அலோகேட் பண்ணியிருக்காங்க. போக்குவரத்து துறைக்கு 13,062 கோடி. அப்புறம் மெட்ரோ 2ஆம் கட்டம் இப்போ போயிட்டு இருக்குல்ல, அதுக்கு 63,246 கோடி. என்ன எனக்கு புரியலப்பா. மதுரை கோவை மெட்ரோ வந்து அனுமதி கேட்டிருக்காங்களாமா. அவங்க அனுமதி கேட்கறதெல்லாம் எல்லாம் வந்து ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். அனுமதி கொடுக்கணும் உட்காந்து கேட்டு வாங்கணும்ல. அப்புறம் எரிசக்தி துறைக்கு 18,000 கோடி. அப்புறம் மக்கள் நலவாழ்வு 22,000 கோடி. சுகாதாரம் மருத்துவ வசதிகள் எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு 10 பேர் பார்க்குறீங்களா, 10 பேர் ஊரில் ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இருக்கும். ஒரு 22,000 கோடி செலவு பண்ணியிருந்தா இதுக்கு முன்னாடி வருஷமா இதுக்கு வரைக்கும் அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இப்படி இருந்திருக்குமா? ட்ரீட்மெண்ட்டுக்கு அங்கே இருக்கவங்க சேலரி அதெல்லாம் கேட்கல. ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேசிக்காக எனக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நான் எனக்கும் போகணும். எனக்கு சின்ன சின்ன காயத்துக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகணும் தான் நினைப்பேன். ஆனால் இங்கே போனால் இங்கே ரெஸ்ட் ரூம் ஆகட்டும், இங்கே சுற்றி இருக்கிற அந்த கொசுத்தொல்லை இருக்குது. எனக்கு ஒரு மாதிரி பயம் வருது. அங்கே போய்ட்டு நோய் வாங்கிட்டு வந்துடுமான்ற மாதிரி தான் எனக்கு பயம் இருக்குது. எனக்கு அது ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ மேட்டுப்பாளையம் நான் இருக்கிற ஏரியாவில் அங்கே ஒரு ஏரியாலே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போகிறாங்க, ரொம்ப ட்ரீட் பண்ணுறாங்க. அது வேறு. இன்னும் கொஞ்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்க்ரீஸ் பண்ண தான் சொல்கிறேன். இந்த 22,000 கோடி எனக்கெல்லாம் புரியலப்பா. நெடுஞ்சாலை சிறு துறைமுகங்களுக்கு 21,000 கோடி. 253 கிலோமீட்டர் 4 வழிச்சாலையெல்லாம் போட்டுறதா அவங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் மண்ணுயிர் காத்து திட்டம் 178 கோடி வேளாண்மை சைடுக்கு. அப்புறம் தரிசு நிலங்களாம் இலங்கை தமிழர்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறேன்னு 630 கோடி வந்து கொடுக்கலாம். கலைஞர் கனவு எல்லாம் 8 லட்சம் வீடுகள் இலக்கு. அதான் மாநில கடன் வந்து 2026-27 வந்து 10.5 லட்சம் கோடி ஆக உயரும். இதெல்லாம் தான் பட்ஜெட் பாய்ப்போம். சரி, இப்போது இதை பற்றி ஏன் இப்போ பேசுகிறேன்னா, எகெயின் இப்போ எலெக்ஷன் வேறு வரப்போகுது.
எனக்கு தெரிஞ்சு இப்போ 2 கட்சிகளும் ஐ மீன் டிஎம்கே வந்து மாற்றி மாற்றி இப்போவே பொருட்கள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கே நிறைய இடத்துல தெரியுது. நிறைய இடத்துல இப்போ இந்த மாதிரி எலெக்ஷனுக்கு காசும் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரி வில்லேஜ் மாதிரி இடத்துல போய் நீங்கள் என்ன விசாரிச்சு பார்த்தீங்கன்னா 5000 ரூபா கொடுத்துருக்காங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த 5000 வந்து நிறைய இடத்துல வந்து 5000 ரூபா வந்து இந்த ஒரு மாதம் 1000 ரூபா வந்துட்டு இருந்த இடத்துல திடீர்னு 5000 ரூபா அந்த அக்கௌண்ட்டில் வந்ததுன்னு இது அந்த கலைஞர் காசுன்ற மாதிரியே இல்லாமல் போயிடுச்சு. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு நான் தான் காசு போட்டு விட்ருக்கேன் அப்படின்னு ஸ்டாலின் குரலெல்லாம் பேசுகிறாங்களாம்மா. இதெல்லாம் வந்து எனக்கு தெரிலப்பா, எங்களுக்கு எதுவும் வரல, அதனால அந்த ஒரு வருத்தத்தில் சொல்கிறேன்னு சொல்லாதீங்க. அதுக்கப்புறம் எகெயின் இப்போது இந்த மாதம் கொடுத்துட்டாங்க, ஓகே. இப்போ அடுத்த மாதம் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணால் இதெல்லாம் கொடுக்க முடியாது. இப்போ என்ன ப்ராப்ளம்னா, அடுத்த மாதம் 15ஆம் தேதி வெயிட் பண்ணுவாங்க நிறைய பேர். இதை பற்றி பெருசாக விவரம் இல்லாத வெயிட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அன்றைக்கி எப்போவுமே வருஷம் இவ்வளோ நாள் வந்துட்டு இருந்த ஒரு 1000 ரூபா வராதப்போ சின்ன ஒரு தடுமாற்றம் இருக்கும். அப்புறம் அடுத்த 2-3 மாதத்துக்கு வராதுன்றப்போ அவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளேயே ஆட்டோமேட்டிக்காக ஒரு என்ன வரமாட்டேங்கிறதுன்ற மாதிரி ஒன்று ஃபீல் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் எகெயின் சரி பார்க்கலாம். இப்போ இந்த கடன் வந்து இவ்வளோ ஏற்றி விட்டு போயிட்டாங்கன்றதே எனக்கு வந்து என்னடா இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி இருக்குது. எனக்கு சீரியஸாக நம்ப முடியல. அப்பப்போ தெரியும் கடன் ஏறிட்டு இருக்கானா, இப்போ திடீர்னு 10 லட்சம்ன்ற சொல்லும்போது நல்லா ஏற்றி விட்டு போயிட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, திரும்பி இவங்க வந்தாலும் இவங்களுக்கு ஓகே அது எப்படின்னு பார்த்துப்பாங்க. இப்போ அவங்க வந்தாலும் கடன் அவங்க கிட்ட போயிடுச்சுன்ற மாதிரி போயிட்டாங்க. தாவேக்கா இடையில என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரில. இங்கேருந்து காங்கிரஸ் போகுதுன்றாங்க, இவங்கள வச்சு பேரம் பேசுன்றானுங்க. இன்னும் இப்போ தான் ஏதோ ஃபார்ம்லாம் கொடுத்துருக்கேன், 50,000 ஃபார்ம் 40,000 ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் 5000 கூட எதுவும் இதாகலையாம்மா. நீ எப்போ இன்டர்வியூலாம் வச்சு கேண்டிடேட் செலக்ட் பண்ணி நீ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. பட் எகைன் இந்த வீடியோவில் ஜஸ்ட் நான் பட்ஜெட் பற்றி பேசணும்னு நினச்சேன். இதான் இது ஓவராலாக ஒரு ஹைலைட்டட் பட்ஜெட்டுன்னு சொல்லலாம். சரி பார்க்கலாம். இது அதுவும் இல்லாமல் மத்திய அரசுலேருந்து வந்து பெருசாக எதுவும் கிடைக்கல கொடுக்கல அப்படின்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் கரெக்ட் தான். நிறைய இடத்துல அது இந்த மாதிரி அவங்களோட இது இல்லாத ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் அவங்க கொடுக்க மாட்டாங்க. பார்க்கலாம் இந்த பட்ஜெட்டை வச்சு இப்போ எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க போகுது, இல்லை இதான் எலெக்ஷன் இதுக்கப்புறம் எதே இருக்காதுன்ற மாதிரி எலெக்ஷனுக்கு எதை ஸ்பெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்களா, அதெல்லாம் எனக்கு தெரில. இந்த பட்ஜெட்டை பற்றி உங்களோட கமெண்ட் என்ன? இந்த 10 லட்சத்தி சில்லற கோடி வந்து இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது ஓகேவா, இதெல்லாம் கட்டிடலாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற தயவுசெய்து நீங்கள் ஒப்பீனியனை ப்ளீஸ் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இன்னும் கொஞ்சம் நல்ல டாப்பிக்கோட பேசலாம். தேங்க்யூ.